பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறாராம். அந்த உள்ளான மனிதனை புதிதாக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை அனுப்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை கொடுக்கிறார். அதே நேரம் நாம் சில உபத்திரங்களுடைய கடந்து போகிற சூழ்நிலையிலும் கூட பாருங்கள், அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா. ஆகவே தான் நம் வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும்போது அதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோம். வேதம் சொல்கிற அந்த உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடுமா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 2 Corinthians 4:16 and 17. Therefore we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. For our light affliction, which is but for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. பாருங்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், சீடர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதன் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் பல நெருக்கங்களுடைய கடந்து போகிறார்கள். அதே 2 கொரிந்தியர் 4:8 சொல்கிறார்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. 9ஆம் வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்கள், இவ்வளவு பாடுகளோடு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனாலும் சொல்கிறார்கள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எங்கள் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறது. ஆம், இந்த உள்ளான மனிதன் தான் நிஜ மனிதன். வெளியே வாழ்கிற இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு என்று சொல்வார்கள். நாள் ஒன்று வரும், அந்த வீட்டை நாம் களைந்து இந்த உள்ளான மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் நாள் வருகிறது. ஆகவே அந்த உள்ளான மனிதனுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. பாருங்கள், உள்ளான மனிதன் புது சிருஷ்டி. என்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுகிறோமோ, அன்று முதல் நம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவத்துக்குள் வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்வதினால், பரிசுத்தமாய் வாழ்வதினால், நீதியாய் வாழ்வதினால் வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவங்களும் இந்த உள்ளான மனிதனை பலப்படுத்திக் கொண்டே இருக்குமா. ஒரு நாள் ஒன்று வருமாம், இந்த உபத்திரவத்தை நாம் கலைந்து நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்வோமா. அந்த நாள் எத்தனை பாக்கிய நாள். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, உமக்காக நான் எந்த பாடுகளுடைய கடந்து போனாலும் சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சந்தோஷமாய் கர்த்தரை துதிப்போமா. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கடந்து போகிற பாதையில தேவனுக்காக வாழ்வதினால் உபத்திரத்தினுடைய கடந்து போனாலும், ஆண்டவரே, நீர் இன்று ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறீர். எங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமையை நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உள்ளான நிஜ மனிதன், ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி புதிதாக்கப்படும் பொழுது சுவாமி, நாள் ஒன்று வருமே, இந்த உபத்திரவத்தையெல்லாம் நாங்கள் தாண்டி உம்முடைய நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்வோம் அல்லவா. அந்த நாள் வரை எங்களுக்கு வேண்டிய கிருபையையும் பொறுமையையும் விசுவாசத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.